வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக நிஃப்டி 50யோட அனாலிசிஸை நான் கிளியராக சொல்லியிருப்பேன். மார்க்கெட் நாளைக்கு அதோட பிஹேவியரை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் மார்க்கெட் போகும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நேற்று நான் ஈவினிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதில் நம்ம பேசினபடி என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன டிப் எடுத்துகிட்டு போவோம். நேற்று லாஸ்ட் வீடியோவோட 8 மினிட்ஸ், அதாவது இது வந்து டைம்லைனு. அந்த டைம்லைனில் இந்த 8 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் கிளியராக சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டோட 2 செஷன் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? மார்க்கெட் இனிஷியல் ஃபேஸில் என்ன செஷனில் போகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் செகண்ட் செஷனில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் நான் என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் நாளைக்கு வந்துட்டு இனிஷியலாக மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டிப் எடுக்கும். பிஇ சைடில் ஒரு சின்ன டிப் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதுதான் நம்ம நேற்று அனலைசிஸ் பண்ணது. இதில் நம்ம சொன்னபடி என்னது, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிஇ மார்க்கெட்டாகவும், செகண்ட் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு சிஇ மார்க்கெட்டு. சரிங்களா? இதுதான் நம்ம பேசணும். நம்ம பிஇக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம என்ன சொன்னோம், 23,750 வந்துட்டு பிஇ மார்க்கெட்டு. சரிங்களா? இது நம்ம என்ன சொன்னோம், ஒரு 85 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு நம்ம சேல் பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 110ன்னு சொல்லி வச்சுருந்தவங்ககிட்ட, ஆனால் சேஃபர் சைடுன்னு சொல்லிட்டு 95ன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? நீங்கள் பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரேடிங் அனாலிசிஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேம் டைம் நம்ம வேறு என்னென்னு சொன்னோம்னா, பிஇ மார்க்கெட்டு, அதாவது சிஇ மார்க்கெட்டு 23,850 சிஇ. சரிங்களா? இந்த 23,850 சிஇயில் நம்ம வந்துட்டு என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம்னா, இதில் வந்துட்டு நம்ம வாங்க வேண்டிய ப்ரைஸ் வந்துட்டு 85 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். சரிங்களா? நம்மளோட சேல் வந்துட்டு 110. இந்த 110 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டை நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது இந்த 110 வர வரைக்கும் நான் வந்துட்டு என்னோடய 80% ஆஃப் குவான்டிட்டியை நான் சேல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரது எல்லாமே ரிமைனிங் இருக்க 20% ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு அந்த குவான்டிட்டி வந்துட்டு எனக்கு வந்து போனஸ் மாதிரி, அதை வச்சு தான் நான் ட்ரையல் பண்ணுவேன்னு நான் உங்ககிட்ட கிளியராக ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். சரிங்களா? எப்போவுமே நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறோன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு டார்கெட் வச்சுருக்கணுங்க. அதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு. அந்த கிளாஸ் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணது என்ன பண்ணியிருக்கோன்னா, அதாவது 23,850 சிஇ வந்துட்டு 85 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம். சேல் வந்துட்டு 110 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா, சேம் மார்க்கெட் அனாலிசிஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கான ரெண்டுமே, அதாவது பிஇ சைட்லேயும் நம்மளால் கெயின் பண்ண முடிஞ்சுது, பிஇ சைட்லேயும் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிஇ சைட்லேயும் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் நோட்டில் தாங்க போகுது. இப்போ வாங்க நான் இன்றைக்கான மார்க்கெட் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போது கரண்ட் மார்க்கெட் போயிட்டுருக்கு ஒரு 11:30. இதில் நான் நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. செக் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி படியே இங்கே ஃபாலோ ஆகியிருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. நேற்று நம்ம என்ன பேசணும், மார்க்கெட் வந்துட்டு இனிஷியலாக ஒரு சின்ன டிப் எடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பேசணுங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஒரு சின்ன டிப் எடுத்ததுங்களா? இந்த டிப்பில் தான் நம்ம பிஇ வந்துட்டு 95 வரும்போது சேல் பண்ணிடுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னது. சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்கு கிளியராக சொன்னேன். இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் வந்துட்டு சிஇ சைடில் மூவ் ஆகும்னு சொன்னேன். சிஇ சைடு போச்சுங்களா? இந்த சிஇ சைடில் உங்களுக்கு நான் சொன்ன இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா, 110 ரூபா வரைக்கும் வந்ததுன்னா சேல் பண்ணிடுங்க. அரௌண்ட் 80% ஆஃப் குவான்டிட்டி எல்லாத்தையும் சேல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 20% வச்சு ட்ரையல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது இவ்வளோ தூரம் வந்தது நம்மளுக்கு ஒரு பெரிய போனஸுங்க. சரிங்களா? நம்ம இப்போ பார்க்கலாம் 23,800 இப்போது கரண்ட் ரன்னிங் ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டுருக்கு நம்ம பார்க்கலாம். சேம் டைம் அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, 23,800ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு நான் சொல்லியிருந்தேங்க. சரிங்களா? கீழே வந்துட்டு 23,700 ரூபா நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, சின்ன ஒரு டிப் எடுத்துகிட்டு இந்த 23,800 வந்துட்டு ஒரு சின்ன சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, 110 வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் வரது எல்லாமே போனஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் தாங்க நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சரி வாங்க நான் உங்களுக்கு இன்றைக்கான அந்த
23,800 நான் காட்டுறேன். பிஇ சைடில் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, வாங்க ஃபஸ்ட்டு புட் சைடு போயிடுவோம். புட் சைடில் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், வெறும் 23 ரூபா தான் இங்கே போயிட்டுருக்கு. சரிங்களா, வாங்க உங்களுக்கு அந்த ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இனிஷியலாக நம்மளோட கணக்குப்படி என்னென்னா, இன்றைக்கி டேட் என்னது, 2ஆம் தேதிங்களா, சாரி 2ஆம் தேதி காலையில் நேரங்களா, ரெண்டுமே இது இருக்குங்களா நம்ம சார்ட்டு. நான் என்ன சொன்னேன், ஒரு சின்ன டிப்பில் நம்ம ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணுவோன்னு சொன்னேன்னா, இப்போது அந்த டிப்பில் நம்ம எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ரூபா போயிட்டுருக்குங்களா, அதாவது 80 ரூபா டச் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம 80 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியாது. அதனால நான் என்ன சொன்னேன்னா 85 ரூபாய்க்கு நான் உங்களை வாங்க சொன்னேன். வாங்கிட்டு அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 107 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆனால் 95 ரூபா நம்ம இதுக்குள்ளே அச்சீவ் பண்ணிட்டோம். 95 ருபீஸ் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. சரிங்களா, பிஇ சைடுக்கான மார்க்கெட் ஓவர். இப்போ நான் வந்து சைமல்டேனியஸாக நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, சிஇ சைடில் வந்துட்டு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னேன். சரிங்களா, சிஇ சைடில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம், சிஇ சைடில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 23,850 சிஇ. சரிங்களா, வாங்க காட்டுறேன். கால் சைடு 23,850. சரிங்களா, பாருங்கள், அரௌண்டு 100% ரிட்டர்ன்ஸ் இதில். சரிங்களா, அது கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுச்சுங்க 100%. இங்கே பாருங்கள், நம்ம பை பண்ண சப்போஸ் நான் என்ன சொன்னேன், உங்களை 85க்கு நான் வாங்க சொன்னேன். சரிங்களா, ஒரு டிப் வந்துச்சுங்களா, 72 ரூபாய்க்கும் போயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு டிப்பில் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 78 வந்திருக்குங்களா. நம்ம அரௌண்ட் இங்கே வாங்கியிருப்போம், ஒரு 85 ரூபாலேருந்து 88 ரூபாக்குள்ளே இங்கே வாங்கியிருப்போங்களா. வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்துட்டு பிஇ மார்க்கெட்டுங்க, சாரி சிஇ மார்க்கெட் பார்த்திங்களா, அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 163 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸுங்க. சரிங்களா, ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இங்கே நான் உங்களை எக்ஸிட் பண்ண சொன்னேன். ஏன்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த 110 கிட்டேயும் இந்த ஒரு பெரிய பார் இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன்னா, உங்கள்கிட்ட வந்து 110 கிட்டே 80% ஆஃப் குவான்டிட்டி சேல் பண்ண சொன்னேன். ரிமைனிங் இருக்கிறதுலாம் போனஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் 80% ஆஃப் அமௌண்ட் இங்கே எடுத்திருந்தீங்கன்னா கூட ரிமைனிங் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸுங்க. சரிங்களா, இதுதாங்க நம்மளோட அனாலிசிஸு. இந்தமாரி அனாலிசிஸு, இந்தமாரி ஸ்ட்ராட்டஜிஸு, எப்படி மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறது, நிஃப்டி 50 எப்படி ட்ரேட் பண்ணுறது. நிஃப்டி 50 மட்டும் இல்லைங்க, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், மிட் கேப் பார்க்கலாம், சென்செக்ஸ் பார்க்கலாம், பேங்க் எக்ஸ் பார்க்கலாம், எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டோட அனாலிசிஸு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் லாஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு தான் ஃபர்தராக எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். சரிங்களா, போய் பார்த்துட்டு வாங்க.